மலையாளம்ல சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்துருச்சு. கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள்ங்க. அதுல இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில மட்டும் இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான கதைகள்லாம் எப்படிதான் யோசிக்க தோணுதோ, ஸோ ஒரு சாதாரண கேஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த படமுமே ஒரு சாதாரண கேஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய கதை தான். போக போக அந்த கதையில இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுகள் அவுப்பாங்க பாருங்க. கிளைமேக்ஸ் வரும்போது செமையான படம்லாப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பா இந்த படமும் உண்டாக்குது. அப்படி இந்த படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோ ஹரிசங்கர் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. ப்ரமோட் ஆகி இப்ப பல மாசம் சஸ்பென்ஸுக்கு அப்புறம் இப்ப டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு. வந்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது. ஒரு அடகு கடையில தங்கத்தை வச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த செயினை மாத்திட்டு ஒரு கவரிங் செயினை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெகதீஷ் வந்து சொல்றாப்ல. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஜுவல்லரி ஷாப்ல உள்ளவங்களும் அதுக்குள்ள எப்படி சார் மாத்த முடியும், இவங்க கொண்டு வந்ததே ஒரு கவரிங் செயின் தான் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் இப்படி சின்னதா ஆரம்பிக்கக்கூடிய இந்த கேஸ் தான். இந்த செயின் கவரிங் செயினா மாறினதுக்கு உங்க பொண்ணு தான் ஒரு காரணமா இருப்பாளோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க விசாரிக்கணும்னு சொல்ல, ஸோ அந்த பொண்ணு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களா ரொம்ப அழகா சொல்லியிருக்க படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இதுல படத்துல அந்த பெண் எதுக்காக சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஒரு படம் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்துல அந்த மெயின் வில்லன்ஸை காமிப்பாங்க பாருங்க. அங்க இருந்து படம் பிக்கப் ஆகுங்க, செம்ம வேகமா போவோம். முக்கியமா இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த வில்லன் கதாபாத்திரத்தை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்ட விதம். அண்ட் இந்த படத்துல மொத்தமா 5 வில்லன். ஸோ அந்த 5 வில்லனா நடிச்சவங்களும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கபலமா இருந்திருக்குன்னு சொல்லுவேன். முக்கியமா இந்த படத்தை எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அவருக்கு முதல் படமா. ஸோ படம் மாதிரியே இல்ல, அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காரு. கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மேலும் படத்துல இருக்கக்கூடிய ஹரிசங்கர்ங்கிற அந்த கதாபாத்திரத்தை எழுதின விதமும் சூப்பரா இருக்கும். ஸோ ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையோட கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்க. அந்த கனெக்டிங் பாயிண்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஹரிசங்கருமே பர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாரு. ஒரு சில இடங்கள்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா ஸோ அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் தொங்குனதை பார்க்கும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்க, அந்த போர்ஷனா இருக்கட்டும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இதை தாண்டி மற்ற கதாபாத்திரங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பிரியாமணி கதாபாத்திரத்தை பொறுத்த அளவுக்கு லைட்டா தான் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு சில இடங்கள்ல நல்ல ஸ்கோப், அதுல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் செமையா இருக்கும். ஸோ அந்த பஸ் சீனை வச்சு வந்து சீனை வந்து கன்வே பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த சீன்லாம் செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இத்தனை பேரோட சாவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க பாருங்க. அந்த இடம் கண்டிப்பா எல்லாருமே பிடிக்கும். டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம்ஸ் இது எல்லாமே அருமையா போட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள், மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த அளவுக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பா ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். பெரிய அளவில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ அந்த ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை மட்டும் உங்களோட மைண்ட் செட்ல ஸோ உங்களோட ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கோங்க.